மற்றொரு பாடி தழுவி சிறப்பாளர்கள் நல்ல விருதை எங்களுக்கு நிறைய ஆக்கை செய்திருக்கிறார். எவருடைய நலனாகிய சென்னையில கூட பாலத்திலும் மழை பெய்திருக்கிறார். 2 1 வெயில் இருக்கிறது. இன்றைய நாள் என்னுடைய காலத்தை ஏற்று நவரங்கள் மாதிரியாக வருகிறது. தனது சிறப்பிற்கு சிறப்பான முறையில் எங்களுக்கு கருத்தினை முன்வைத்து மாணவ செல்வங்களாகிய எங்களுடைய இந்த பருவத்தில் அன்றும் கண்மை இன்னொரு காரியங்களை வளர்த்தப்பட என்ற இந்த ஆசையுடன் எங்களுடைய இன்றைய கௌரவாதிகளுடைய உரை நிறைவேற்றிருக்கிறது. அந்த வகையில் புனித தெரேசா ஆலயத்தினுடைய வாழ்க்கையை புனித மக்களுடைய வாழ்க்கையிலே ஒளியை ஊட்டி மனிதன் சிறப்பாகவும் தன்னுடைய வாழ்க்கை குறித்த ஒரு நிச்சயம் உள்ளவனாகவும் எதிர்காலத்தில் வெளிச்சமாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகம் முழுவதும் அதன் செய்தியோடு கூட வெளிப்படுத்தப்படுகின்றது. உலகிலே மனிதர்கள் பிறக்கின்ற போதெல்லாம் பிறந்த தினத்தை கொண்டாடுவது வழக்கம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு கூட அவை நிறுத்தப்படுகிறது. ஆனாலும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு முழு உலகத்திற்கும் ஒரு திருப்பத்தையும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதிர்பார்ப்பையும் நிச்சயத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கின்றதாக இருக்கிறது. அந்த வகையிலே தேவனுடைய வார்த்தை அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவர்களே மனிதன் எடுக்க வேண்டிய தீர்மானத்தையும் மனிதனுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயத்தையும் தான் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று வேதாகமம் எடுத்துக் காட்டுகிறது. அதன் அடிப்படையிலே நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழும் ஒரு பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகின் தண்டனைக்கு தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை நிறுத்தவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தன்னை தீர்ப்புக்கு ஆளாக்குவதில்லை. ஆனாலும் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்புக்கு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே 2 முக்கிய விளைவுகளை ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் முதலாவதாக வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக மனிதனுடைய தீர்மானத்தையும் அவருடைய எதிர்காலத்தை குறித்ததான நிச்சயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதையாக இந்த வேத வசனங்களை எடுத்து காட்டுகிறது. முதலாவதாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போற இந்த முதல் விடயத்திலே
நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவரோடு கூட நித்திய காலமாய் நிலை பேருடைய வாழ்வு பெற்று வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த அடிப்படையை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தேவனுடைய சித்தத்துக்கிணங்க மனிதனை உருவாக்கினார். எங்கள் அனைவருக்கும் தெரிந்தபடி முதல் மனிதர்களாக ஆதாம் ஏவாளை நாங்கள் குறிப்பிடுகிறோம். அவர்களோடு கூட தேவன் அவர்களை படைத்து அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கை என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்திலே கவர்னன்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின் கிரேக்க மொழியிலே சொல்லப்பட்டிருக்கின்றதான அர்த்தங்களை கவனிக்கின்ற போது மனிதன் தேவனோடு கூட ஒரு நெருங்கிய சமரச உறவை உடையவனாக இருக்க வேண்டும். அவன் நித்தியத்துக்காக படைக்கப்பட்டிருக்கின்றான். அவனுக்குள்ளே தேவனுடைய சுவாசத்தை ஊதியிருக்கிறார். அவன் தேவனுடைய சாயலாகவும் மனிதனாகவும் சிருஷ்டிக்கப்பட்டு உலகத்திலே தேவனுடைய அன்பையும் தேவனுடைய காரணியத்தையும் தேவனுடைய மகத்துவங்களையும் எடுத்து காட்டுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை அந்த உடன்படிக்கையை உட்புத்தி காட்டப்படுகிறது. ஆனாலும் மனிதன் இந்த உடன்படிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களிடத்திலே வேறு ஒரு சத்தம் கேட்கிறது. அதுதான் தேவனுடைய இந்த திட்டத்துக்கு இந்த சித்தத்துக்கு இந்த அன்புக்கு மாறாக செயல்படும்படியாக சத்துரு அல்லது சாத்தான் என்று சொல்கிற வேறு ஒரு சத்தம் அந்த சிறுகளிலே கேட்ட போது அவர்கள் அதை கேட்ட இடத்திலே அவர்களுக்கு அது சுகமாயும் இன்பமாயும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாயும் அது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்ததாயும் காணப்படுகிறதை அவர்கள் உணராமல் அதை அவருடைய மனதில் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய இந்த உடன்படிக்கை விட்டு அவர்கள் மாறுகிறார்கள் அல்லது மாற்றமடைகிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். இப்படியாக நடக்கிற போது அதை வேதம் பாவம் என்று சொல்லுகிறது. இந்த பாவம் என்றால் என்ன? தேவன் கொடுத்த இந்த உடன்படிக்கையை தேவன் தன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உறவை அந்த கட்டளையை அவர்கள் மீறுகிறதே பாவம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பாவத்தை மீறுகிறபடியினாலே அவர்கள் மீது தேவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக ஒரு திட்டத்தை தீட்டினார். அந்த திட்டம் தான் அவர் மனிதனாக உலகத்திலே வெளிப்பட்டது. நாங்கள் வாசிக்க அந்த வசனத்திலே பார்க்கிறோம். என்னுடைய வேதாகமத்திலே புதிய மொழிபெயர்ப்பு அல்ல, பழைய மொழிபெயர்ப்பிலே நாங்கள் பார்க்கிற போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்களும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளை விடவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். எனவே மனிதன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த கெட்டு போகாமல் என்ற வசனத்துக்கு 3 காலங்களை ஒப்பிட்டு பேசப்படுகிறது. ஏற்கனவே மனிதன் கெட்டு போய்விட்டான். தேவனுடைய சத்தத்துக்கு மாறாக வேறொரு சத்தத்துக்கு செவி கொடுத்தபடியினாலே அவன் கெட்டு போய்விட்டான். எனவே அவன் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். தொடர்ந்து அவன் நடைமுறைகளில் இருக்க வேண்டும். எதிர்காலத்திலும் அவன் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். அதே போன்று அவன் நித்திய வாழ்வை அல்லது நிலை பேருடைய வாழ்வை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயும் திட்டமாய் இருக்கிறது. அதற்காக அவர் எடுத்த முயற்சினால் அவர் பூமியிலே மனிதனாக அவதரித்தார். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் தேவனாக இருந்தார் என்றும் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக தேவன் மனிதனை மீட்கும் பொருளாக உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். மனிதனாக அவதரித்த அந்த தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அவருடைய சித்தத்தின் வெளிப்பாடுதான் நாங்கள் அனைவரும் நித்திய வாழ்க்கையை பெற்று வாழ வேண்டும். அதற்காக தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் இந்த உலகத்திலே நாங்கள் அதற்காக வாழ வேண்டியதாக இருக்கின்றது. அப்படியாக இருந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்காக இன்னும் ஒரு விடயத்தை காண்பிக்கிறார். அப்படி என்றால் இந்த பாவத்தின் விளைவில் இருந்து மனிதன் விடுதலை பெற வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த உலகத்தின் எந்த வழியும் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார். ஏனென்றால் தேவனுடைய கற்பனை கைக்கொள்ளுகிற மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அப்படி என்றால் இந்த பாவத்தை நாங்கள் தெளிவாய் விளங்கிக் கொண்டு அந்த இடத்திலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த காரியத்தை நாங்கள் சுருக்கமாய் விளங்கிக் கொள்வோம். கலாத்தியர் என்ற பவுல் எழுதின நிருபத்திலே நாங்கள் 5ஆம்
உற்சாகம் தீர்ந்து அவருடைய பாட்டை என்னபடியாக இருக்குமோ எனக்கு கொஞ்சம் தெரியும் மற்றவர் நினைவுபடுத்தி We'll be